அனைவருக்கும் வணக்கம். காட்டுக்கு நடுவுல 90 காலகட்டங்கள்ல ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள ஒரே ஒரு மர்மமான வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள பிரம்ம ராட்சசன் குடியிருக்கான் அப்படின்ன மாதிரியோ, அங்க போறவங்க எல்லாருமே அவன் கொன்னுகிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரியோ பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல, அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. அதுல தலையில்லாத நிலையில ஒரு போலீஸ்காரரோட பிணம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து போக, இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு நபர் உள்ள வரார். இந்த கேஸை விசாரிக்கிறது மூலமா இவருக்கு பல மர்மங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸை முடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். 2022ல கன்னடத்துல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸா இருக்கக்கூடிய விக்ராந்த் ரோனா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு காட்டு பகுதி நிறைஞ்ச ஒரு இடத்துக்குள்ள வண்டியில வேகமா பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட வண்டி முன்னாடி ஏதோ ஒன்று விழுது. பயந்து போறாங்க. குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே, ஒன்றும் இல்லாம நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொட்டுற வேகமான மழையில இவங்க கொடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போக, ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்கு, அதை தொடணும்னு போகும்போது பட்டுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுது. இதனால பயந்து போறாங்க. அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது இவங்க நின்றுகிட்டு இருக்க எதிரில் ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கு. அதுல ஒரு குழந்தை இறந்து போன நிலையில தொங்க விடப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் பயந்து போறாங்க. வேக வேகமா ஓடி வந்து தன்னோட குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு, நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி கார் சாவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது சாவியை அவங்க வெளியிலே போட்டு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருமா, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சாவியை கொண்டு வந்துட்டு பார்க்கும்போது இவங்களோட குழந்தை அங்க காணும். ஏதோ ஒரு மர்ம உருவம் இங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்க அப்படியே கற்பனா ஒரு கிராமம்னு சொன்னா இல்லையா, அந்த கிராமத்துக்குள்ள விஸ்வநாதன் அப்படின்றவர் அவரோட ஃபேமிலியோட இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. பையனோட பேரு முன்னா அப்படின்றது, பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரு அப்பர்ணா அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க. கல்யாணத்தை சொந்த ஊர்ல வைப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, அது மட்டும் இல்லாம ஊரே 5 நடுங்கிட்டு இருக்கு. கமரூட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் இவர் இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஊர்ல வந்துகிட்டே இருக்கும்போது ஊர்ல பெரிய மனுஷனான இவருக்கு அண்ணா ஸ்தானத்துல இருக்க ஜனார்த்தனன் அப்படின்றவர்கிட்ட சொல்லும்போது இவருக்கு பயங்கர கோபமாயிடுது. அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. பல பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள தங்க போறேன், கல்யாணத்தை பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு சுத்தமா இதுல உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி எழுந்து போக்கிட்டே இருக்கும்போது, அப்பதான் இந்த ஜனார்த்தனன் இருக்கான் இல்லையா, அவரோட மனைவி இவர்கிட்ட ரொம்ப வருஷங்களா, அதாவது கிட்டத்தட்ட 28 வருஷங்களா பேசல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சஞ்சு அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கா. சின்ன வயசுல கோயில் நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. இதனால அப்போ அவன் எதுக்காக எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி அடிச்சு, நீ போய் கோயிலே வச்சுட்டு வான்னு அனுப்பிவிடும் போது போனவன் தான் திரும்பி வரவே கிடையாதுன்னு இருக்கும். அன்னைக்கு இவங்களோட மனைவி பேசாம விட்டவங்க தான் இன்ன வரைக்கும் பேச்சே கிடையாது. இன்ன வரைக்கும் தன்னோட பையன் வர மாட்டானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு புற்றுநோயா இருக்கும். அதை தாண்டி தன்னோட பையனுக்காக உயிரை கையில பிடிச்சி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஊருக்குள்ள ஒரு புது கேரக்டர் வர மாதிரி காமிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட அவர் பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல எல்லா வேலைகளையும் ஒரு கேப் டிரைவர், அதாவது வண்டி ஓட்டுற நபர் பாப்பாருன்னு இருக்கும். ஸோ அவர் இவரை சந்திக்கிறாரு. நீங்க யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து ஓடி போன சஞ்சு அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வேக வேகமா சைக்கிளை கொண்டு வந்து பிரேக் பிடிக்க தெரியாம இந்த வண்டி மேல ஓடும்போது, மாஸ்டர் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பிரேக்கர் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, அப்பா ஊருக்குள்ள இவன் புதுசா வந்திருக்கானே, யாரு, என் வண்டி பிரச்சனையை விடு, இவனை நம்ம தெரிஞ்சுக்கணுமேனு கேட்க, இவன் சஞ்சு அப்படின்னு தெரிஞ்சதோ இவருக்கு ஒரு சந்தோஷம் தான். நான் இங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கும்பா, என்னோட பேர் லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி அறிமுகமாயிக்க இங்க இருந்து கிளம்பி சஞ்சு தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா பல வருஷங்கள்ல அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்காரு. தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. ரீசெண்டா பக்கத்துல ஒரு திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழாக்காக ஃபேமிலி மொத்தமா போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்டதோ அம்மாவுக்கு நம்ம போய் ஒரு சர்ப்ரைஸை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த கமரொட்டு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு வழியா போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மாதிரி பயங்கரமான சூழல், இது ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவர் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து யாரும் வரும்போது இவர் பயந்து போய் திரும்பி பார்க்க அப்பர்ணா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அங்க வந்திருக்காங்க. 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அம்மா நீங்க யாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள இருந்து ஏதோ சின்ன சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது தலைகீழ, அதாவது தலையே இல்லாத ஒரு போலீஸ்காரரோட பிணம் அங்க தொங்க விடப்பட்ட நிலையில இருக்க ஆரம்பிக்குது. பார்த்து அலண்டு போய் கத்த ஆரம்பிக்க மொத்த ஊர்க்காரங்களும் வந்துட்டாங்க. ஜனார்த்தனனும் இந்த வீட்டுக்கு அதுக்கு தான் நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த ஊருக்கு புதுசா வந்தவங்களும் சரி, இந்த ஊர்லயே இருக்கிறவங்களும் சரி, இந்த விஷயங்களை மாற்றக்கூடாது அப்படின்ற
மாதிரி தன்னோட பையனுக்காக தான், அதாவது இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் அவர் பண்ணிட்டு போன விஷயங்களால இன்னமும் இவர் கோபத்துல தான் இருக்காரு. இதனால பேச தாங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா கிட்ட, அதாவது சஞ்சுவோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அப்பாவுக்கும் பையனுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். 28 வருஷம் கழிச்சு அவன் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அப்பா வீட்டுக்குள்ள வர அனுமதி கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு எங்கம்மா போச்சு, அவ வந்திருக்கலாமா, என்ன பார்த்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்பர்னா கிட்ட இதை சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருந்து இவங்களோட பையன் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதாவது அப்பா வீட்டுக்குள்ள வர சொல்லல அப்படின்னாலும் நான் என்னைக்கும் இங்கதாம்மா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வெளியில நின்று அம்மாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா இவங்க எல்லாரும் ஊர் திருவிழாக்கு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மர்மமான வயசான லேடி பயங்கரமா கத்திக்கிட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு கொடூரமான விஷயம் வந்து சேர போகுது, இங்க இருக்க எல்லாருமே சர்வநாசம் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஊர் மக்கள் இதை வியப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா கடலுக்கு நடுவுல ஒரு போட், அந்த போட்டுக்குள்ள நிறைய இல்லீகலான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்குள்ள ஒரு அப்பா பையன் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருக்க கொடூரர்களால சித்திரவதைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் படத்தோட நாயகனான ரோனா அப்படின்றவர் என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபேமிலியை காப்பாத்து. அது மூலமா தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல ரீசெண்டா ஒரு போலீஸ்காரர் கூட இறந்து போயிருப்பாரு. அந்த பதவிக்காக தான் நாயகன் அங்க போய்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் ஊருக்கு புதுசுலாம் கிடையாது, சின்ன வயசுல இங்க தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா தான் இங்க இருந்து போயிருக்கார். ஸோ அது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது குழந்தை நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அப்பாவும் உனக்கு யாருமா இதெல்லாம் சொல்லித்தரா, நீ பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கியாமா அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட கார் ரன் ஆகல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு விலங்கு இவரை பார்த்ததும் ஒரு மாதிரி பயந்து ஓட ஆரம்பிக்க இவர் குழந்தைகிட்ட அதை எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவருக்காக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு, தங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இங்க வந்ததுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் தலை இல்லாம அவரோட உடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தலை எங்க போச்சு அப்படின்றது கிடைக்கவே இல்லை. இதனால இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற கோணத்துல இவர் ஊருக்குள்ள போய் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பரிச்சயம் ஆகிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல அப்பர்னா இருக்காங்க இல்லையா, அவங்க சஞ்சு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மாவை தாண்டி சஞ்சு தனிமையில இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இவங்க அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நாயகன் கிட்ட வந்தோம் அப்படின்னா ஊருக்குள்ள வந்துட்டார் இல்லையா, அந்த கேஸ் பக்கமா போக ஆரம்பிக்கிறாரு. கமருட்டு வீட்டு பக்கத்துல யாருமே போக கூடாதுன்னு இருக்கு. ஜனார்த்தனன் இவரை போக வேண்டாம்னு சொன்னாலும் இவர் போலீஸ்காரர் தான். இந்த கேஸை நான் விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு இங்க சஞ்சு அப்பர்னா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பயணிக்க ஆரம்பிக்க இந்த கிணத்துக்குள்ளதான் நாங்க அவரை பார்த்தது தகவல் சொல்லிட்டோம்னு சொல்ல பட்டுன்னு இவர் கிணத்துக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேரும் கைத்த கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் உள்ள போனார் இல்லையா, ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனவரோட உடைமைகள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க காட்டு பகுதிக்கு நடுவில் பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கும்போது மர்ம நபர்களால் இவர் திடீர்னு தாக்கப்பட்டார். அண்ட் கண் எல்லாமே சுடுற மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்க இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு அந்த மர்ம நபரை துரத்தி போக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பயங்கரமான மழைக்குள்ள இவர் மாட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட கண்களுக்கு எதிர ஒரு குழந்தையோட சடலம் கிடைக்க ஆரம்பிக்குது. பாதி முகத்துல ஏதோ ஒண்ணு வரையப்பட்ட நிலையில, அதாவது பெயிண்டிங் மாதிரி ஒண்ணு வரையப்பட்ட நிலையில அந்த குழந்தை இறந்து போன நிலையில கிடக்கும் போதே இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதனால இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டெட் பாடி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க ஊருக்குள்ள ஒரு மர்மமான விஷயம் போக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 16 குழந்தைகள் கிட்ட காணாம போயிட்டாங்க. அதுல இதே மாதிரி பேட்டர்ல பாதி பேர் இறந்து போய் கிடக்குறாங்க, மிச்ச பேர் எங்க போறாங்க என்ன ஆறாங்க அப்படின்ற எதுவுமே தெரிய கிடையாது. ஆனா இந்த கேஸை இறந்து போன அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் தான் மும்முரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர் இருக்காரு, அதாவது ஹெட் மாஸ்டர், அவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்க உங்களோட ஸ்கூல்ல படிக்கிற 16 குழந்தைகள் தான் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, சார் இங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது, இதை வச்சு இங்க வந்து விசாரிக்கிறதுல எனக்கு ஏத்துக்கும் படியா இல்லை சார், இங்க எல்லா குழந்தைகளுமே பாதுகாப்பா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த பக்கம் அப்பர்னா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பாடல் ஒண்ணு ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க பயந்து அந்த பாடலை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசானவங்களை காமிச்சாங்க இல்லையா, அவங்க இவங்களோட இடத்துக்கே வந்து அவங்கள கொடூரமா பயமுறுத்த ஆரம்பிக்க ஒரு இடத்த காமிச்சு நின்னுகிட்டே இருக்கும்போது இவங்க அங்க போறாங்க. இறந்து போற, அதாவது காணாம போன அந்த போலீஸ்காரரோட தலை இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்ற மாதிரியோ அப்படியே கற்பனா ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த அம்மா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கமா, அவங்களோட கை
கைகளுக்கு எங்கேயாவது தலை கிடைச்சிருக்கும், அதனால கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த பாடல் மூலமா அந்த வயசானவங்களோட எண்ணங்கள் இந்த அப்பர்னாக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாடலை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்ல ஒருத்தர் கிட்ட போய் கேட்கும்போது அப்பதான் நித்தோனி அப்படின்ற ஒருத்தர் அந்த கமரோட்டு வீட்டு பக்கத்துல பாதுகாவலர் மாதிரி இருந்தாருமா. அவர் குடும்பத்தோட அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுல இருந்து அவங்க அம்மா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு திரியறாங்க மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு இது ஒரு மாதிரி பயமா இருக்கு. கடந்து போக இந்த பக்கம் நாயகன் தன்னோட குழந்தைகிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய டவுட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா நீ நிறைய டவுட் கேக்குறீங்க, சரி நீங்க என் கூடவே வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு குழந்தையோட டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அது இருந்த இடம் மூசே அப்படின்ற ஒரு கடத்தல்காரனோட இது ஊருக்குள்ள பல பிரச்சனைகளை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை தேடி போக ஆரம்பிக்க, சார் வணக்கம், நான் ஊருக்குள்ள நீங்க வந்தவொடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா வேலை பிஸியில எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட கேஷுவலா பேசணும் ட்ரை பண்ண. ஆனா இவர் சந்தேகத்தின் பேர்ல தான் பிடிச்சி வச்சிருக்கா இல்லையா, இதுக்கு பின்னாடி நீ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கும்போது இவன் கோபப்படுறான். இது எதுக்குமே நான் சம்பந்தம் கிடையாது, நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை காமிங்கன்னு சொல்லும்போது நாயகன் ஆதாரம் தானே, அது கிடைச்சதும் நான் அவங்க கிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க எங்க சஞ்சு அப்புறம் நான் 2 பேரும் ஒண்ணு மண்ண ஆயிட்டாங்க. அப்புறம்னாக்கு என்னதான் வேற ஒருத்தரோட கல்யாணமாக போகுது அப்படின்னாலும் இவங்க 2 பேருக்குமான பழக்கம் இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேல எங்க காதலா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு சின்ன பாடல் மூலமா நமக்கு காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே மது போதையில அவங்களோட இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது இங்க அப்புறம்னா அவங்களோட தம்பி மட்டும் தனிமையில இந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல சின்னதா ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்க ஒன்று பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்புக்கு நடுவுல ஒருத்தர் நிறைய வேஷங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பயமுறுத்துற தோரணையில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த நெருப்புக்குள்ளேயும் கைவிட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததும் இவங்க அப்படியே பயந்து போய் ஓட ஆரம்பிக்க அந்த ஏரியாவோட கான்ஸ்டபிள் ஒருத்தர் அங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறத இவங்க கேஷுவலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த ஊருக்குள்ள ஒரு சடலம் ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. அது யாருடையது அப்படின்னா நாயகன் கப்பல்ல வரும்போது ஒரு ஃபேமிலியை காப்பாத்தி இருப்பா இல்லையா, அவங்க இந்த ஊர்லதான் செக் போஸ்ட்ல வேலை செய்வாங்க. சோ அன்னைக்கு நைட்டு கூட, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட நாயகனை பார்த்திருப்பாருன்னு இருக்கும். இப்போ மர்மமான முறையில இறந்து போய் கிடக்கும் போது இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பர்னாக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் நேத்து நைட்டு இங்க இருந்து போனார். மர்மமான உருவத்தை நான் காட்டுக்குள்ள பார்த்தேன் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்த நாயகன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு முனைப்புல அந்த சஞ்சு இருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கிட்டு நாயகனோட வீட்டுக்கு பயணிக்க ஆரம்பிக்க அங்க அவர் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்காரு. சோ அதை ஒண்ணு ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட புகைப்படங்களும் இருக்க ஆரம்பிக்குது. நம்மள எதுக்காக அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நுழைக்கணும், அப்ப இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான் என்ன அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம், அது என்னன்னு இவங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் காட்டுக்குள்ள பார்த்த அந்த நபரோட உருவம், அதாவது ஒரு மர்ம உருவம் இருக்கு இல்லையா, அதே உருவத்தோட நாயகன் இங்க நின்னுகிட்டு இருக்கார். சோ இவங்களுக்கு பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள பார்த்ததோ இதே உருவம் தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த ஊருக்கு புதுசா வந்த போலீஸ்காரர் தான் இருக்காரோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சஞ்சு கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு அங்கிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஓடி போக கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நித்தோனி அப்படின்ற ஒருத்தரோட ஃபேமிலியை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த கமரோட்டு வீட்டு பக்கத்துல அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட இவர் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க யாருக்குமே படிப்பறிவு அப்படின்றது கிடையாது, ஏன்னா மக்களால ஒதுக்கப்பட்டவங்க தான் இவங்க. அந்த சமயத்துல தான் ஊருக்குள்ள ஒரு மாஸ்டர் வர ஆரம்பிக்கிறார். இந்த பாகுபாடு எல்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இந்த 2 குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது ஒவ்வொரு நாளும் இந்த 2 குழந்தைகளுமே அங்க இருக்க உயர்தரப்பை சேர்ந்தவங்களால ரொம்பவே கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகள் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த ஊருக்குள்ள தப்பான செயற்கையால இந்த ஜனார்த்தனோட பையனான சஞ்சு இருக்கா இல்லையா, அவர் இந்த கோயில் நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போகும்போது இந்த விஷயத்த அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நித்தோனியோட ஃபேமிலி தான் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி ஊர் மக்களை இங்க அப்படியே திருப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் இவங்க வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் இவங்க எல்லாரையும் சூறையாடிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட குழந்தைய காப்பாத்தி ஆகணும், அதாவது நித்தோனி தன்னோட பெண் குழந்தைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த 3 குழந்தைகளும் அங்க வந்து தப்பிக்க வைக்கும் போது அந்த 3 குழந்தைகளுமே அவங்க ரேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நபர்கள் கிட்ட மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நகையை திருட்டிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் இவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா அந்த கை குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்து போயிடுது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்க அந்த கடைசியா இருக்க சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த குழந்தைய காப்பாத்தி மீட்டெடுக்கிறான் அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காமிக்கும் போது பிரசன்ட்ல அந்த கடத்தல் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேங்க நாயகன் கொடூரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா தான் இவனுங்க கடத்துற பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது சரிங்க மெயின்டைன் பண்றது மட்டும்தானா, இந்த மொத்த இடங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜானகிராமன் தான் சொல்லும் போது நாயகனுக்கு இங்க ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அதே சமயத்துல சஞ்சு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் நிறைய மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால வெளியூர்ல இருந்து வந்து யாராவது இதை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட இருக்க கான்ஸ்டபிள் ஐடியா கொடுக்கும்போது இவர் சஞ்சுவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் ஊருக்குள்ள வந்திருக்க நபர் சஞ்சு இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயத்த அப்புறம் முன்னாடி ரிவீல் பண்ணும்போது இங்க வந்திருக்கிறது யாருன்னு இப்ப தெரிஞ்சாகணும்னு சொல்லும் போது அந்த நபரும் எழுந்துகிட்டே நான் இந்த இடத்துக்கு சஞ்சு அப்படின்ற பேர்ல தான் வந்திருக்கேன், ஆனா உண்மையான சஞ்சு இங்க உயிரோட கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சு இங்க இருந்து ஓடி போயிட்டார். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னோட அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இங்க நின்றுகிட்டு இருக்கா இல்லையா, இவர் நண்பரா பரிச்சயமாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சஞ்சு கிளம்பும் போது திடீர்னு ஒரு விபத்தால அவர் இறந்து போயிட்டார். இதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அம்மாக்கு கேன்சர் இருக்கு, சாகர தருவாயில இருக்கும்போது ஒரு முறையாச்சும் சஞ்சுவை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி அவங்க எங்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னோட நண்பனோட ஆசையை நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி இங்க பேசி முடிக்கும் போது இந்த விஷயத்த ஜனார்த்தனன் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு. ஏன்னா என்னோட பையன் இறந்து போயிட்டா, என்னோட பையனுக்காக உதவ வந்திருக்கான், இதுக்கும் மேலேயும் நம்ம இவ்வளவு முரண்டு பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறது நம்ம பையன் தான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட பேச வைக்கிறாரு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அப்பர்னாக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊருக்குள்ளே வந்தாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை இந்த ஊருக்குள்ள வர ஆரம்பிக்க இதை பார்த்ததும் இங்க இருக்க சஞ்சுவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்கும்போது அப்பர்னாவை கவனிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இவங்க குழப்பத்துல இருக்கும்போது நாயகன் அந்த இடத்துக்கு வந்து அந்த கடத்தப்பட்ட சரக்கு எல்லாத்தையுமே ஸ்கூல்ல வைக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி விசாரிக்கும் போது ஜனார்த்தனோட தம்பி பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நாயகன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும், அதாவது இந்த கடத்தல் வேலைகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியோ ஜனார்த்தனனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ தன்னோட அண்ணனோட சொத்துக்களை பயன்படுத்தி இவர் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க இந்த ஊருக்குள்ள மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு மக்களை பயமுறுத்தி கடத்தல் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மர்மமான மரணங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லும் போது அப்புறம்னாக்கு இது எல்லாமே நாயகன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவர்கிட்டே கேட்கும் போது அம்மா அன்னைக்கு நீங்க பார்த்தது வெறும் வேஷம் மட்டும்தான், ஊருக்குள்ள ஒரு மர்மமான நபரை பார்த்து இந்த மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் விசாரணை பண்ணனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த சமயத்துல தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்டான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இறந்து போனது ஒரு 17 குழந்தைகள் கிட்ட இருக்கு இல்லையா, அந்த 17 குழந்தைகளோட அப்பா அம்மா எல்லாருமே இங்க இருக்கிற பள்ளியில தான் படிச்சாங்கன்னு இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நாயகன் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே கிளாஸ்ல தான், அதாவது இந்த 16 பேருமே ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருப்பாங்க. அதே கிளாஸ்ல தான் அந்த நித்தோனியோட பையன், அதாவது பெரிய பையன் அங்க படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கேஸை கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க யார் யாரெல்லாம் படிச்சாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நாயகன் அந்த ஊர்ல இருக்க டீச்சர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட விசாரிக்கலான்னு போகும்போது, சார் நான் உள்ள முக்கியமான வேலையில இருந்தேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, நான் இங்க உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போது அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இப்ப உள்ள போனார் இல்லையா அந்த நபரோட பேர் லாரன்ஸ் அப்படின்றது, ஆனா அவரோட கைகள்ல சிவனோட டாட்டூ இருக்கு. இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நித்தோனியோட பெரிய பையன் இவர் தான் அப்படின்றது இப்போ நாயகனுக்கு பட்டு நிறுவலானதும் அவரை தேடி பிடிக்கலான்னு போகும்போது உள்ள போன மனுஷன் ஒரு சுரங்க பாதை வழியா அங்க ஒரு பெரிய பெரிய இடம் இருக்கு. ஊர்லயே அந்த இடத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இவர் அந்த இடத்துக்கு பயணப்பட ஆரம்பிக்க ரொம்ப அமானுஷமான ஒரு இடம். அதுக்கு நடுவுல தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அங்க நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு போட்டோஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனவங்களோட ஒவ்வொரு போட்டோவும் அதுல இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரே
ஒரே ஒரு போட்டோல மட்டும் அப்படியே பாஸ் ஆகி நிக்க. இங்கதான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் அவரோட கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்களே அவரோட குழந்தை, அந்த குழந்தை உண்மையான குழந்தையே கிடையாது. அதாவது நாயகன் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தா இல்லையா, அவரும் இந்த பசங்களோட கிளாஸ்ல தான் இருந்திருப்பாரு. இந்த நடந்த எல்லா தப்புக்கும் இவர் காரணம் இல்லை அப்படின்னாலும் அங்க நடந்த விஷயங்களை இவர் வேடிக்கை பார்த்திருக்காரு. முடிஞ்ச ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா அதை நீ பண்ண கிடையாதுடா. அந்த வழி எப்படி இருக்கோ அப்படின்றது உனக்கு உணர்த்துறோன்றதுக்காகவே தான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி ஒருவத்தரோட குழந்தைகளை சாகடிச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா. அப்போ நாயகனோட ஃபேமிலி இங்க அவங்களோட சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் செல்ல ஒரு அம்மா காருக்குள்ள வந்த மாதிரியும், அப்போ அந்த குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நாயகனோட குழந்தை தான். ஸோ அன்னைக்கு இவருக்கு வேலை இருந்த ஒரே காரணத்துக்காக இவர் வராம போயிட்டாரு. அந்த குழந்தைய கொடூரமான முறையில கொலை பண்ண அவங்களோட அம்மா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இதனால மட்டுமே தான் இந்த ஊருக்கு இவர் வந்தார் அப்படின்ற மாதிரியும் இப்போ தன்னோட குழந்தை கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த வில்லனும் முன்னாடி இந்த கெட்டப் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து இவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு மர்மமான நபர் உள்ள வர. அந்த நபர் யார் அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் சஞ்சு அப்படின்ற போர்வையில ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அவர் தான். இங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல அப்பா சஞ்சு கிட்ட போய் அந்த நகை எல்லாத்தையும் வச்சுட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி ஜனார்த்தனன் சொல்லியிருப்பா இல்லையா. அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் இதை கவனிச்சிட்டான். நீ தான் அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்தியாடா, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கல்ல தூக்கி போட்டு இந்த சஞ்சுவை சாகடிக்கிறான். சோ தண்ணியில தூக்கி போட்டதால எல்லாருமே நித்தோனியோட கடைசி பையன் தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நித்தோனியோட முதல் பையன் அண்ட் ரெண்டாவது பையன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே உயிரோட தான் இருந்தாங்க. மத்த எல்லாருமே தான் இறந்து போயிட்டாங்க. சோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமா இருந்தது. அதாவது சின்ன வயசுல இவங்களை பயங்கரமா ரேக் பண்ணாங்க இல்லையா. அப்போ அதுல 2 மெயின் கேரக்டரா இருந்தாங்களே, அவங்க வேற யாரும் கிடையாது, அப்பர்னாவோட அப்பா நீங்க ஜனார்த்தனன் இருந்தார் இல்லையா, அவர் தான். சோ அதனாலதான் இவங்க சஞ்சீவை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற 2 குழந்தைகளுமே வயசானவங்க இருந்தாங்களே, நித்தோனியோட அம்மா, அவங்க கொண்டு வந்து இவங்கள சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் முதல்ல அடிக்கிறார். திருப்பி அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட குழந்தைக்காக. அதாவது துடி துடிக்க தன்னோட குழந்தைய கொலை பண்ணியிருக்கானுங்க. இன்னும் பல குழந்தைகள் கொடூரமான முறையில இறந்து போயிருக்கானுங்க. உங்களுக்கு உண்மையாகவே இந்த பழி வாங்குற எண்ணம் கோபம் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா எதை பண்ணாங்களோ, அதாவது யார் இதை பண்ணாங்களோ நீங்க அவனுங்க கிட்ட காமிச்சிருக்கணும்டா. அதை விட்டுட்டு அவங்களோட குழந்தைங்க கிட்ட காமிக்கிறீங்களாடா, நீங்களா ஆம்பளைங்களாடா அப்படின்னு மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல 2 பேரும் துடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. விடுறதா தெரியலையே, எத்தனை குழந்தைகள் இவனுங்களால கஷ்டப்பட்டிருக்கு, அந்த கஷ்டத்தை இவனுங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக துடி துடிக்க சாகும்போது இங்க நாயகன் பலத்த காயங்களோட உயிர் பிழைக்கிறார். அது அப்படியே கற்பனா இந்த கேஸ் விலக ஆரம்பிக்குது. அப்புறம்னா அவங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க, இங்க நாயகன் அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது சஞ்சுவோட அம்மா இருக்காங்க இல்லையா, பாத்தியாப்பா என்னோட பையன் சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிட்டான்ப்பா, நீ ஊருக்கு போகும்போது அவனை பார்த்த அப்படின்னா ஒரு வாட்டி அம்மா வந்து பார்த்துட்டு போக சொல்ல முடியுமா சொல்ல இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. சோ உண்மைகள் எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.